மீன் பிடிக்கிறதுக்கு இறையா பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, உடச்ச கடலை, சோளம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மேஜிக் பைட், ஒரு சூப்பரான ஒரு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு பால் செட்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறாங்க. ஸோ இந்த மிக்சரோட என்ன ரேஷியோவில் பண்ணுறோம் அப்படின்னா, 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 60% பார்த்தீங்கன்னா, அதாவது 600 கிராம் கோதுமை மாவு, 10% 100 கிராம் சோள மாவு, 100 கிராம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, 100 கிராம் பார்த்தீங்கன்னா உடச்ச கடலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனை வருங்க. அருமையான மிக்ஸ் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா ரிசல்ட் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தவிடும் கொஞ்சம் அந்த மாவோடையே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு பதமாக பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்க பிடிச்சி நல்லா கரெக்டாக பிசையணுங்க. அண்ணன் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. ஸ்மெல் பண்ணியும் பார்த்துட்டாரு, கையிலையும் பிடிச்சி பார்த்துட்டாரு. கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு பதத்தில் இருக்கு. நம்ம போடுற பால் செட் சின்னதோ பெருசோ அதோட சைஸை வந்து மறைக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேவையான அளவு மாவு வச்சிடறோம். இந்த பால் செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயில இருந்து 80 ரூபாய் 100 ரூபாய் வரையும் கூட விற்கிதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த சுத்தி இந்த மாவை சுத்தி பார்த்தீங்கன்னா பஞ்சு செட் பண்றாங்க இல்லையா, இதோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் செட்டை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதமாக பிடிச்சு தூக்கி போட்ட உடனே தண்ணீரை போய் விழுந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த நம்ம போடுற அந்த மாவு கரையும் போது அந்த பால் எல்லாம் சின்ன சின்ன பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிதக்கும். ஸோ அது வந்து கயிறில் கட்டி இருக்கிறதுனால மீன் வந்து இறை எடுக்கும் போது வாயை திறந்து போடும்போது கரெக்டாக அதோட வாய்க்குள்ள போய் முழுங்கிடும். அது அண்ணனால எவ்வளவு தூரம் போட முடியுமோ அவ்வளோ லாங் சூப்பரா தூக்கி போட்டாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆழம் எவ்வளவு ஃபுல்லா இறங்கிடுச்சுன்னா பார்த்துட்டு கரெக்டா ஸ்டிப்